இந்த ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போது நார்மல் செல்லுக்கும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக நான் ஒரு எம்டி ஸ்பேஸ்க்கு வந்திருக்கேன். இன்செர்ட் போயிட்டு இல்லுஸ்ட்ரேஷன் போயிட்டு ஷேப்ஸ் போங்க. ஷேப்ஸ் போனதும் அங்கே நிறைய ஷேப்ஸ் இருக்கும் இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில். ஸோ அதில் ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ஸை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் உங்களோட கர்சர் இந்த மாதிரி ட்ரா பண்ணுற மாதிரி மாறிடும். ஸோ இங்கே பிளாட் ஏரியா எதுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல இப்படி வரைஞ்சிருங்க. இது வரைஞ்சி முடிச்சதுமே உங்களுக்கு ஒரு 3D எஃபெக்டில் ஒரு பாக்ஸ் ஒன்று கிடச்சிருக்கும். கீழே வச்சிடுறேன். ஷேப் ஃபார்மட் போயிட்டு ஷேப் எஃபெக்ட் போனீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ண இருக்கும். ஸோ ப்ரெசென்ட் போனீங்கன்னா நிறைய ஷேப் வந்துட்டு மாறிட்டே இருக்கும். ஸோ அதில் ஒரு ஷேப்பை இங்கே கிளிக் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அதோட கலரே நான் இங்கே சூஸ் பண்ணுறேன். கலரை சூஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே ஷேப் ஃபார்மட் போனீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணதும் நிறைய ஷேப் கலர்ஸ் இங்கே காமிக்கும். அதில் ஒரு கலராக பார்த்து நான் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன். இது செலக்ட் பண்ணது போக ஸோ இதில் வேறு ஏதாச்சும் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா இதில் ஒரு எஃபெக்ட் நிறையா கொடுக்கலாம். ஸோ இதில் என்னென்ன எஃபெக்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேலே ஷேப் ஃபார்மேட்டில் ஷேப் எஃபெக்ட்னு இருக்கும். இதில் ஷேடோஸ் இருக்கும். இந்த ஷேடோஸ் எல்லாம் ஒரு மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஷேடோ ஒன்று உங்களுக்கு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு க்ளோன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஹை ஃப்ரீக்வன்சியில் மேலே ஃபுல்லாகவே காமிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் நல்லாவே வந்துட்டு அடிஷ்னல் கலர்ஸ் வந்து சுற்றி வந்து ஹோவர் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை கொடுத்துட்டு இங்கே 3D எஃபெக்ட்லேயும் உங்களுக்கு எப்படி வேணால் நீங்கள் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். பேக் சைடில் தெரியும்னு நினைக்கிறேன். இது பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை வந்துட்டு ட்ரா பண்ண போகிறோம். டெக்ஸ்ட்டை ட்ரா பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, டெக்ஸ்ட்டை ட்ரா பண்ணுறதுக்கு நான் திரும்பவும் இன்செர்ட் போயிட்டு இல்லுஸ்ட்ரேஷன் போயிட்டு ஷேப்ஸ் போனீங்கன்னா இங்கே இருக்குல்ல இந்த டெக்ஸ்ட் சிம்பிள், இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த எங்கே வேணுமோ அங்கே வச்சுட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாங்க. இங்கே எம்ப்ளாயி நேம், எனக்கு இந்த பேக் சைடில் இருக்கிற இந்த பேக்ரவுண்ட் கலர் பிடிக்கல, அதனால் நான் நோ ஃபில் கொடுத்துக்கிறேன். நோ ஃபில் கொடுத்துட்டு ஸோ அவுட்லைன் இருக்குது. இந்த அவுட்லைன் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஷேப்ஸில் போயிட்டு ஷேப் ஃபில்லில் போயிட்டு நோ ஃபில்னு கொடுத்துக்கோங்க. ஷேப் அவுட்லைன் போகிறதுக்கு ஷேப் அவுட்லைன் கொடுத்துட்டு நோ அவுட்லைன் கொடுங்க. இப்போ உங்களுக்கு ஷேப் கலர் மாறினா நீங்கள் நார்மலாக ஹோமில் போயிட்டு நீங்கள் டெக்ஸ்ட் கலரை ஃபுல்லாகவே மாற்றிக்கலாம். இல்லை கொஞ்சம் பாதியாக வேணும்னா பாதியாக கூட மாற்றிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.